முதல் வரலாற்றை எழுதியவர்கள் கிரேக்கர்கள். ஹெராக்ளிட்டஸ் தான் எழுதுறான். அது நாகரிகம் பெரிய பெரிய சமாச்சாரம் சொல்றது தேவை நேரமாகும். ஒன்னே சொல்ற, அவெல்லாம் உண்மையை எழுதுறான். இங்க அவர்களுக்கும் கடவுள் எல்லாம் பக்தி உண்டு. ஆனா வரலாற்றை மதத்தோடு அவர்கள் பிணைக்கவில்லை. இங்க வரலாறு எது மதம் எதுன்னு தெரியல, ரெண்டையும் இணைச்சிட்டான். அதனுடைய விளைவுதான் எங்க பாதி. இப்ப உதாரணத்துக்கு கொண்டு சொல்றேன், வரலாறு பாபர் மசூதி இடிக்கணும்ன்றார். அது வரலாறு? பாபர் ராமர் அங்கதான் பிறந்தார? ராமர் பிறந்ததுக்கு என்ன அத்தாச்சு? எங்கடா பிறந்தாரு? அந்த கோட்டைக்கு வெளியில் பிறந்திருக்க மாட்டாரா? அந்த என்ட்ரன்ஸ்ல அந்த பாவை வாசிப்படி ஏற மங்க எங்கடா பிறந்தாருன்னா இங்க நடுவில் மசூதியில முல்லா குமர்ராமர் அல்லாவ அந்த இடத்துல தான் பிறந்தாருன்னு. எத்தனையோ யுகாந்தரத்துக்கு முன்னாலே ராமர் பிறந்தாருன்னு சொல்றான். அது ராமாயணமே ஆரிய திராவிட போராட்டம் சொல்லிட்டாரு. இவன் பிறந்தது சொல்றான், பிறந்த இடத்த சொல்றான் பாரு. நமக்கு பிறந்த தேதியே தெரியல. இத்தனை வருஷத்துக்கு பிறந்து சொல்றான், அங்கதான் பிறந்துன்றான். நான் எங்க அம்மாவை கேட்டேன், அம்மா நான் எங்கம்மா பிறந்தேன்னு கேட்டேன். நம்ம வீட்டில் தான்டான். நம்ம வீட்டில் எங்க வேணாம், இந்த ரூமில் தான்டான். இந்த ரூமில் எங்கன்னு அரைஞ்ச பல்லுகள் குடிக்கிறா. இந்த ரூம்ல வந்த வழியில போறேன், அது எங்க உறுதியோ நான் என்ன ஈச்சி டேப் எடுத்து மேல கீழே அடதாட வச்சுக்கிறேன். முன்னாள் படிச்ச எங்க உண்டு ஏண்டா எங்க அம்மாவுக்கே எங்க வீட்டுல நான் எந்த இடத்துல பிறந்தேன்னு தெரியலையே. கோடான கோடி வருஷத்துக்கு முன்னால ராமர் பாபர் மசூதி தான் பிறந்தாருன்னு அதை இடிதான்னு சொல்றாரு. இது என்னடா வரலாறா? இது வரலாடா மதமாடா? இது நாடா? இது இன்னொருத்தன் சொல்ற அது கோடி கோடியா பணத்தை கொட்டி இலங்கைக்கு இந்தியாவுக்கு ஒரு பாலத்தை அமைக்க போறார். ராமர் பாதம் ராமர் கட்டதுன்றான். எங்கேயாவது வரலாறு உண்டா? அதான் இன்னைக்கு பாக்குறேன் நீ பத்திரிக்கையில அதை ஆராய்கிறேன் ஒருத்தன். என்ன அர்த்தம்? ஏன் என்று கேட்டால் இவனுக்கு மதத்தை வரலாற்றோடு பிடித்து விட்டார்கள் வடநாட்டில் இருக்கிறவர்கள். அதனுடைய விளைவு நாம் இப்பொழுது தத்தரிச்சு